பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த கதையும் முடிஞ்சது. சற்று முன் ஒரு இளைஞர் வெளியிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் என்னென்ன கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான் மேலே இந்தியா கை வைக்காமலே பாகிஸ்தான் சுக்குநூறாக போகிறதுக்கு இப்பொழுது வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த இளைஞர் பேசுற வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. சத்தியமேவ ஜெயத்தே, துண்டாடப்படும் பாகிஸ்தான், சுற்றி வளைக்கப்பட்ட பாகிஸ்தான். எப்படிப்பா இது நடக்கும்? பாகிஸ்தானுக்கு தென்புறம் இருப்பது பலோச்சிஸ்தான் பகுதி மக்கள். அவங்க சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. தென்புறத்துல பலோச் லிபரேஷன் ஆர்மின்ற பேர்ல பாகிஸ்தான் ராணுவத்து மேல தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களுக்கு தேவை பலோச்சிஸ்தான் கூடிய ஒரு பகுதி. பாகிஸ்தானுக்கு மேற்கு புறம் இருப்பது ஆப்கானிஸ்தான். அங்க தாலிபான்கள் இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான்ல குறிப்பிட்ட பகுதி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாய்க்கா தகராறு. தாலிபான்களுக்கு இந்தியாவுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா தாலிபான்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசுன்னு முத சொன்னது இந்தியா. இப்ப நன்றி கடனையும் செலுத்தணும், எதிரியும் தாக்கணும். இந்த ரைட் டைமை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஒரு பகுதியை தாலிபான்கள் கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. இப்ப இந்தியாவுக்கு என்ன வேணும்? பிஓகே, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மளுக்கு வேணும். இந்த 3 தாக்குதலும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது பாகிஸ்தானால சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வலுவான இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு, ஒரு பக்கம் உள்நாட்டு கிளர்ச்சி படை, இன்னொரு பக்கம் தாலிபான்கள். இத பாகிஸ்தானால சமாளிக்க முடியாது. அதோட பெரிய தளபதியா பாகிஸ்தானுக்குரிய சிவிலியன்ஸும் பாகிஸ்தானுக்கு அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் துண்டாடப்படும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும்.